மாற்றுத்திறனாளிக்கு இன்னைக்கு எளிய முறையில் பயணம் பண்ண முடியல. இதில் வேற அவன் பேட்டரி கார்டில் தைரியமா ஒரு இடத்துல ரூ. 10 போட்டுக்கிறான், ஒரு இடத்துல ரூ. 20 போட்டுக்கிறான், ஒரு இடத்துல ரூ. 30 போட்டுக்கிறான், ஒரு இடத்துல ரூ. 50 போடுறான். நீங்கள் திருச்சி சேலம் போனீங்கன்னா ரூ. 50, கோயம்புத்தூர் போனீங்கன்னா ரூ. 30. என்ன காரணம்? ஏன் இவ்ளோ வசூலிக்கிறாங்க? அதுதாங்க அந்த ரயில்வே துறை. ரயில்வே துறை ஒரு கவர்மெண்ட் உள்ள. இப்போ நீங்களும் நானும் ஒரு பேட்டரி கார் எடுத்து வச்சு ஓட்ட முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? ம். அப்ப இத ஒரு ரயில்வே துறையுடைய உதவி இல்லாம அவன் எப்படிங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இந்த எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கும்? அப்ப நீ உங்க அக்ரீமெண்ட்லயோ, கான்ட்ராக்ட்லயோ எதையாவது ஒண்ணு ரூ. 10னா ரூ. 10, ரூ. 20னா ரூ. 20, ரூ. 30 ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் தானே போட்டிருப்ப நீ. அப்ப நீயே வண்டியில போட்டு இது மாரி மாற்று வேற வேற மாரி போட்டு ஓட்டுறதுக்கு ரயில்வே துறை எப்படி அனுமதிக்குது? அப்ப இந்த சமூக விரோதிகள் கூடத்தை இந்த ரயில்வே துறை ஒட்டுமொத்தமாக ஆதரிச்சு பல லட்சம் ரூபாய் கொள்ளடித்துக் கொண்டு மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தை புறக்கணிக்கிறீர்களா? தான் எங்களுடைய கேள்வி. அப்ப நாங்க எப்படி போ முடியும்? எங்களால ஒரு ஒரு 8 9 மணி ட்ரெயினுக்கு நான் 8:40க்கு போறேன்னா, நான் ட்ரெயின போய் புடிக்கணும். என்னால நடக்க முடியாது. தவழ்ந்து போறேன். முடியாதுன்றதுக்காக தானே இந்த பேட்டரி கார் ஒரு நிறுவனம் சிஎஸ்ஆர்ல குடுக்குறாங்க. அது எனக்கு தானே பயன்படுத்தணும். அது எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இது மாரி பண்றது இந்த ரயில்வே துறை ஒரு சிஜிஎம் சொல்ற பதிலா இது? எங்கேயோ 1, 2 நடக்குது. நீங்க அப்படி போங்கன்னு சொல்றதுக்கு. நீங்க எந்த மாற்றுத்திறனாளியோ இல்ல நீங்களே வீடியோ எடுத்துன்னு நீங்க ஒரு பயணி மாரி அந்த பேட்டரி கார்கிட்ட போங்கலாம். போய் உங்கள பார்த்தோனே கேட்பான். 100 தருவியா? 150 தருவியான்னு.